ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த வெய்ய காலம் வந்துச்சுனாலும் ரொம்ப முடி கொட்டிங்களையே இது இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்ல முடி சைனிங்காக வளர்ச்சிக்காகவும் நம்ம ஒரு டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கோங்க. இதை வாரம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாவே நல்லா சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேங்க. நான் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சேன், சண்டேலாம் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னாக்கா நல்ல முடி வளர்ச்சி இருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா புதினா சாதமும் மீல் மேக்கர் சில்லியும் தாங்க நான் செஞ்சுக்கிட்டேன் லஞ்சுக்கு. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த புதினா வந்து நம்ம இந்த வெய்ய காலத்தில் நிறைய புதினா மல்லித்தலை அதெல்லாம் நல்லா சேர்த்துட்டாக்கா நல்லா இருக்குங்க. உடம்புக்கு நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டுங்க. ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு அன்னாசி முக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா ஒரு தாளித்து விட்டுட்டு அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு கை புதினாவும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு 1 கப்பு பட்டாணி போட்டுக்கோங்க. நம்ம வந்து சைடில் பார்த்திங்கன்னா புதினா 1 கப்பு மல்லித்தலை 1 கப்பு இதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து லெமன் விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கலர் அப்படியே இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க. தேங்காய் பால் நல்லா 2.5 கப்புங்க. 1 கப் அரிசி, வீட்டு அரிசி தான் நம்ம எப்போ சாதாரணமாக ரைஸ் சமைக்கணும் அந்த அரிசியில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். நல்லா 2.5 கப்பு தேங்காய் பால் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த தேங்காய் பால் புதினா சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் அதுக்கு வந்து மீல் மேக்கர் கிரேவி தான் செஞ்சுக்கிட்டேன். மீல் மேக்கர் பொரிச்சு தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். செம்ம டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நமக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் புதினா சாதம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்டியாக உதிரியாக பார்த்திங்களா. இந்த மாதிரி நீங்கள் காலையில் வந்து பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1 கப்பு வந்து பார்த்திங்கன்னா மைதா வேணால் கோதுமை கூட போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, சோம்பு பவுட்ரு, ரெட் சில்லி பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பொரித்து எடுத்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து கோதுமை மாவுலலாம் நமக்கு வண்டு வந்துடும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வீட்லேயே வந்து சால்ட்டெல்லாம் நம்ம வந்து கடையில் பேக்கெட்டில் வாங்குறதுக்கு பதிலாக கல்லுப்பை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி நம்ம டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம இந்த சால்ட் பேக்கெட்டில் இருக்கிறத வந்து நம்ம வாங்காமல் அப்படியும் செஞ்சுக்கலாம். இது ஒரு டிப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா கோதுமை மாவு, மைதா மாவு, ரவையெல்லாம் வந்து வறுத்து வச்சுக்கிட்டாலும் நமக்கு வண்டு வராது. கோதுமை மாவுலெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கலந்து வச்சுட்டோம்னாலும் நமக்கு வண்டு வராதுங்க. நமக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் மதிய லஞ்சுக்கு பசங்களுக்கு. சூப்பராக புதினா தேங்காய் பால் சாதம். இது வந்து பார்த்திங்கனாக்கா முடி நல்லா கருகருன்னு வளரணும்னா அந்த தேங்காயும் முடி வளர்ச்சி கருவேப்பிலை இன்னும் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. நான் அவ்வளோதான் போட்டிருக்கேன். அப்புறம் முடி வந்து நல்லா பார்த்திங்கன்னா சைனிங்காக இருக்கும். அதில் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறமா இதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், வெந்தய பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம தலை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறணும் குழந்தைங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேஸ்க்கும் தடவிக்கலாங்க. கையிலையும் நல்லா சொரப்பாக இருக்குது அப்படின்னாலும் தடவிக்கலாம். ஸ்கின் அலர்ஜிலாம் போயிடும். கையில் தடவிக்கலாம், தலையில் ஃபுல்லாக தடவிக்கணுங்க. இது வீக்லி வயசு நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். தலை அவ்வளோ சைனிங்காக இருக்கும். நான் இப்போ காமிக்கிறேங்க உங்களுக்கு. இப்போ குழந்தைங்க தலையிலேருந்து எடுத்து இப்படி நீங்கள் நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நல்லா சூப்பராக இப்படி வாரம் ஆனால் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கணும். சாஸ்திரமும் சமையலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை முடி நல்லா சைனிங்காக இருக்கிறதுக்கு நம்ம வந்து கருவேப்பிலை, தேங்காய், வெந்தயம் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி நம்ம தலையில் அப்பணும் அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா நல்ல முடி சைனிங்காக இருக்குங்க. சைனிங்காக இருக்கிறதுக்கு நம்ம நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருந்தே இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இப்படி தேய்ச்சி விட்டு நல்லா 1 ஹவர் ஊற வச்சுருங்க. இது 1 வாரம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா தேய்ச்சி வைங்க. 1 வாரம் புதினா தேய்ச்சி வைங்க. 1 வாரம் செம்பருத்தி இலை
இல்லைன்னா பூ இது மாதிரி நல்லா தேங்காய் பாலோட தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்ல முடி வளர்ச்சி இருக்குங்க. முடியும் கொட்டாது. இந்த சம்மர் சீசனுக்கு நிறைய ஹீட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொப்பளம் வரும், ஹீட் ஆகும், உடம்பு பாடி ஹீட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் பண்ணிங்கன்னா நல்லா சைனிங்காகவும் இருக்குங்க. முடி குழந்தைங்களுக்கு நல்லா வளர்ச்சி இருக்கும். முடி நல்லா கொட்டவும் கொட்டாது.